வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபோனோட விலை 10,000க்கு கீழே தான் இருக்குது. 9,499 இது அறிமுக விலை. ஸோ எங்கிட்ட இருக்கிறது இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ரோ வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். இது இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12. ஸோ அந்த வீடியோ வேறு, இது வேறு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, ஒரு 9,500 ரூபாய்க்கு இது கொள்ளலாமாங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோனோட கீ ஹைலைட்டாக என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 50 மெகா பிக்சல் கேமரா, 6.82 இன்ச் ஒரு பெரிய டிஸ்பிளே இதில் இருக்குது, 6000 mAh பேட்டரி, ஒரு பிக் ஸ்க்ரீன் பிக் பேட்டரி. இதான் இதோட கீ ஹைலைட். ஸோ அதை வச்சு இந்த ஃபோனை கொண்டு வராங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஃபோன்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க. அவங்களோட ஃபேக்ட்ரி விசிட் நான் ஏற்கனவே போட்டுருந்தேன் ஒரு வீடியோ. அதை பார்க்கலன்னா விருப்பம் இருந்தால் அதையும் நீங்கள் பாருங்கள். வீடியோ லிங்க் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இதான் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12. இது மொத்தம் 4 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது இந்த ப்ளூ கலர். இது தவிர ஒரு பிளாக் கலர், டர்காய்ஸ் சியான் ஒரு கலர், அப்புறம் ஒரு பர்பிள் கலர்லேயும் கொண்டு வராங்க. இந்த ப்ளூ கலர் என்னோட இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, இது ப்ளூன்னு சொன்னால் ஃபுல்லாக ப்ளூவாக இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டூவல் ஷேடில் கொண்டு வந்திருக்காங்க. கீழ் பகுதியில் ஒரு ப்ளூ இருக்குது, மேல் பகுதியில் இன்னொரு ஷேடு இருக்குது. ஸோ ஒரு டூவல் ஷேடில் வருது. பார்க்க நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஒரு 10,000 ரூபா ஃபோனுக்கு ஒரு வித்தியாசமான லுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேலே வரி போட்டிருக்காங்க, கீழ் பாதி பிளெயினாக தந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஏதோ ஒரு டிசைன் வேறுபட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பர்சனலாக இது எனக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் கலராக எனக்கு தென்படுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இங்கே தந்திருக்காங்க. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 18 வாட்ஸ் சார்ஜர் தராங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது, பின் மற்றும் மேனுவல்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க, யூசர் கைடு, அப்புறம் ஒரு சாஃப்ட் பேக் கேஸு பாக்ஸுக்குள்ளே தராங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி தராங்க. ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஒரு 210 கிராம் வெயிட் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஃபோனால் ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹெவியாக எனக்கு தென்படலை. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் மேல் பக்கம் பிளெயினாக இருக்குது. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டிடிஎஸ் ஆடியோ இதில் கிடைக்குது, அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இது ஒன்று தான் இருக்குது. இதில் யூஎஸ்பி டைப் சி தந்துருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். மைக் இருக்குது, ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட் இருக்குது. ஸோ 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 256 GB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கார்டு போட்டு. டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இருக்குது. இது 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 GB அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு கன்சியூம் ஆகுது. பீஸ், பூம் பாக்ஸ்னு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ தந்திருக்காங்க. சென்சர்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் இருக்குது. கேம்பஸ் சென்சரும் இதில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே. இன்ஃபினிக்ஸ் ஃபோன்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே அவங்க தருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6.82 இன்ச் டிஸ்பிளே தராங்க. HD+ ரெசல்யூஷன் IPS டிஸ்பிளே. இது 460 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆட்டோலையும் வச்சுக்கலாம், இல்லாட்டி 90 Hz இல்லாட்டி 60 Hz நீங்கள் வச்சுக்கலாம். டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தராங்க. கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்டிவ் லேயர் இதில் தந்திருக்காக சொல்கிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது மீடியாடெக்கோட ஹீலியோ G37 சிப்செட்டில் பவர் ஆகுது. 12nm ஆர்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். இது LPDDR4X ரேம் இருக்குது. 4GB ரேம் தராங்க. 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. எக்ஸ்பேண்டபிள் ரேம் இருக்குது. ஸோ ஒரு 3GB நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் ரேம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூஸ் கேஸுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு, சோஷியல் மீடியா பார்க்குறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஒரு உகந்த ஒரு சிப்செட் இது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட்னு சொல்லுங்களேன். ஹெவி கேம்ஸ் எல்லாம் விட ஒரு கேஷுவல் கேம்ஸ் அதெல்லாம் விளையாடுறது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதோட கேமரா வருவோம். பின்பக்கம் இந்த கேமரா மோடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. நிறைய கொசகொசன் இருக்குது. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா. அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. ஒரு AI சென்சர் தந்திருக்காங்க. அதில் ஒரு பேச்சுக்கு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் LED ஃப்ளாஷும் இதில் இருக்குது. செல்ஃபிக்கு ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. டூவல் LED ஃப்ளாஷ் ஓடி வருது. கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோமோ ஆப்ஷன் தந்திருக்காங்க. AR ஷாட், பேனரோமா, டாக்குமெண்ட் ஸ்கேனர், டைம் லேப்ஸ் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கேமரா உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஏன்னா அந்த அல்ட்ரா வைட் சென்சர் இதில் கிடையாது.
ஸோ இது வந்து 1080p மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஸோ அந்த வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டீசெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஒரு 10,000 ஃபோனுக்கு ஒரு பரவாயில்லாமல் ஒரு வீடியோ குவாலிட்டி கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1080p எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிள் இது. அதான் மேக்ஸிமம் ரெசல்யூஷன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வீடியோ எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபோனோட பேட்டரிக்கு வருவோம். பேட்டரி வந்து ஒரு ஹைலைட். ஒரு 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஒரு 63 நாளுக்கான ஸ்டாண்ட் பை டைம் இதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 18 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 டேஸுக்கான பேட்டரி லைஃப்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து Infinix Hot 12. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வேணும், படம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும், டீசெண்டான ஃபோட்டோஸ் கூட இதில் வந்து எங்களுக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஃபோனாக எனக்கு தென்படுது. கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரேஷ்மநாதன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.